வணக்கம் மக்களே. சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. கல்யாணத்துக்கு டிரஸ் எடுக்க போகணும்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவையும் கூப்பிடுறதுக்காக பரசு கால் பண்றாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, மாமா இப்போதைக்கு என்னால வர முடியாதா இருக்கு. நான் சபாரிக்கு கொஞ்சம் வெளியில தூரமா வந்துட்டேனே அப்படின்னு சொல்றாங்க. மீனா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மீனாவும் இதே கல்யாண மண்டபத்துக்கு ஏதோ டெக்கரேஷன் சொல்லிட்டு பெரிய ஆர்டர் எடுத்துருக்கா. அதுல கொஞ்சம் பிஸியா இருக்குறாளே அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா பா, சரிப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் அவன் சம்மந்தி வீட்ல எல்லாத்தையும் வர சொல்லி இருக்கான். அந்த மாப்பிள்ளையோட மாமா எல்லாருமே வராங்க. நாங்க போய் டிரஸ் எடுத்துட்டு வந்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. மாமா அங்கிறது ஞாபகம் வருதுங்க எனக்கும். அவர் குரல் வேற கேட்டதுல இருந்து அவர் யாரு என்னன்னு பார்த்துக்கணும் எனக்கு வந்து ஆர்வமா இருக்கு. சரி, இருந்தாலும் பரவாயில்லை. நீங்க போய் டிரஸ் ஜவுளி எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. மறுபடியும் நாளைக்கு வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா முத்து அப்படின்னு சொல்லிட்டு போனையும் வச்சுறாங்க. அடுத்ததா வந்து அந்த பரசு கிட்ட கேக்குறாங்க. பிறவுன்மணி யாரு? என்னை பத்தி கேட்டுட்டு இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாங்க, நீங்க அன்னைக்கு போன்ல பேசுனீங்க. நான் ஸ்பீக்கர்ல தான் போட்டிருந்தேன். அப்ப பக்கத்துல முத்து எல்லாம் இருந்தாங்க. முத்துவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாப்பா, நீங்க பேசுனப்ப கூட உங்க சவுண்ட் வச்சு இது பழக்கப்பட்ட குரல் மாதிரி இருக்குதே நு கூட சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு முன்னாடியே ஏற்கனவே முத்து அங்குற பேர்ல உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கேள்விப்பட்ட பேராதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சம்சாரம் கூட மீனா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே தூக்கி வாரி போடுறது அவருக்கு. அச்சச்சோ, இந்த முத்துவும் மீனாவுமா போச்சு. நம்மள பார்த்தாருன்னா அவ்வளவுதான். என்ன நடக்கும்னு தெரியவே தெரியாது. ஐயையோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. இந்த கல்யாணத்துக்கு நம்ம வராமலா இருக்க முடியாது. முத்துவும் மீனாவும் இந்த கல்யாணத்துல என்னை கண்டிப்பா பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். ஆனா அவங்கதான் முன்னாடி நின்னு கல்யாணத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பொண்ணு வீட்டு சைடுல. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ரோகிணி பாப்பா கிட்ட இதை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். அந்த ரோகிணி பாப்பா ஏதாவது ஐடியா பண்ணாலும் பண்ணிரும். ஆனா நம்ம இந்த கல்யாணத்துக்கு போய்தான் ஆகணும். ரோகிணி பாப்பா கிட்ட நம்மள இந்த கல்யாணத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அவ்வளவுதான். அதெல்லாம் நம்ம வந்து உண்மை வேணா சொல்லிடலாமா? ஒழிஞ்சு இந்த கல்யாணத்துக்கு போகாமலே இருக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரோகிணிக்கும் கால் பண்றாங்க. கால் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டு என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதான்பா, எனக்கு இப்ப ஒண்ணுமே புரியல. இப்பதான் முத்து மீனா பேர் சொன்னாங்க. இன்னும் வரைக்கும் நான் பார்க்கல. ஆனா பேர் வச்சு கண்டுபிடிச்சிட்டேன் உடனே அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, பொண்ணு எந்த வீடு? என்ன அவங்க சம்மந்தியோட பேர் என்ன அப்படின்னு சொல்றாங்க. பரசன் சார் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ரோகிணி, ஆமாங்க, எங்க அங்கிளோட க்ளோஸ் பிரண்டு. அவங்க கல்யாணத்தை இவங்க 2 பேரும் தான் முன்ன நின்னு நடத்துறாங்க. நல்ல வேலை இப்பவாவது தெரிஞ்சதே. ஆனா நீங்க கொஞ்சம் எனக்காக இந்த கல்யாணத்துக்கு நீங்க வராம இருங்களே அப்படின்னு சொல்றாங்க. என்னமா விளையாடுறியாப்பா அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, இங்க வந்து குடும்பத்துல எல்லாருமே ஃபேமிலில பரசங்களுடைய கல்யாணத்துக்கு போவோம். அப்ப வந்து நீங்க ஒருத்தர் மட்டும்தானே இங்க சைடுல. நீங்க வந்து கண்டிப்பா வருவீங்க இல்லன்னு எல்லாம் சொல்லல. ஆனா இருந்தாலும் நாங்க இத்தனை பேர்த்தையும் நான் வந்து என்னால வந்து வராம இருக்க தடுத்து நிறுத்த முடியாது இல்லையா? ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இந்த கல்யாணத்துக்கு மட்டும் நீங்க எல்லா ஏற்பாடும் பண்றீங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா கல்யாணத்தை மட்டும் நீங்க வந்து வராம விட்டீங்கன்னா இவங்க கல்யாணத்து அன்னைக்கு தான் வருவாங்க. பார்க்காம விட்டுருவாங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இருக்கிறதாவே இருக்கட்டும்.
நான் வராம இப்போதைக்கு ஓகே சமாளிச்சிரலாம். மறுபடியும் முத்து தம்பி என்னை ஏதாவது ஒரு விஷயத்துல எதையாவது என்னைய பாக்குற மாதிரி இருந்ததுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தாருன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏதாவது சமாளிச்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த பிரச்சனையை மட்டும் தடுக்கணும்னா நீங்க வராம இருங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியும், அதை சொன்னா நீங்க இப்படித்தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் சொல்றேன். நான் எல்லாம் கல்யாணத்துக்கு வராம இருக்க முடியாது. ஏன்னா என் சொந்த தங்கச்சியோட பையன் என் மாப்பிள்ளையோட கல்யாணம். நான் எப்படி வராம இருக்க முடியும்? நான் வரலைன்னா கண்டிப்பா என் மாப்பிள்ளை தாலி கூட கட்ட மாட்டான். தெரியுமா? சின்ன வயசுல இருந்து அவனை நான் தான் தூக்கி வளர்த்திட்டு இருக்கேன். சோ பேருக்கு தானே மாமா. ஆனா அவனுக்கு நான் தான் அப்பா மாதிரி. எல்லாத்தையும் நான் தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்க அங்கிள், நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு தெரியுது. இருந்தாலும் என் சிச்சுவேஷன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருப்பா, நீ என்ன பிரச்சனையில இருக்கலாம் எனக்கு தெரியாது. ஏதோ நடிச்சு கொடுக்க சொன்னீங்கன்னு நடிச்சு கொடுத்தேன். கடைசியா கூட அன்னைக்கு மீனா கடைக்கு வந்தப்ப கூட நான் இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு நீங்க இதுதான் கடைசி, இனிமேல் எல்லாம் நடிக்க வேண்டாம்னு சொன்னீங்க. ஆனா இப்ப என்னன்னு பார்த்தா கடைசில நீங்க வந்து கல்யாணத்துக்கே வர வேணாம்னு சொல்றீங்களே. அதெல்லாம் இப்படி கல்யாணத்துக்கு வராம இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னதான் முடிவா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க ஏதாவது பண்ணீங்க, நீ வந்து உன்னுடைய உண்மை ஏதாவது மறைச்சிருந்தீங்கன்னா அதை வீட்ல சொல்றதுக்கு ட்ரை பண்ணு. மத்தபடி என்னை கல்யாணத்துக்கு வரால சொல்லாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுறாங்க. அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம வித்யாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க ரோகிணி. அப்ப வித்யா சொல்றாங்க, என்னடி எப்ப திடீர்னு உனக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்குது. இப்ப எல்லாம் அதனாலதான் சொல்றேன், பிரவுன்மணி சொன்ன மாதிரி உண்மையை சொல்லிருவேன். எதுக்கு தேவையில்லாம நீ யாரையாவது உன்னால கல்யாணத்துக்கு போகாம தடுக்க முடியுமா? உங்க வீட்ல முடியாது இல்ல? ஏன் நீ மனோஜ், உங்க அத்தையும் ஆண்டியும் கூட உன்னால தடுக்க முடியாது. இப்படி இருக்குறப்ப முத்து, மீனா உன்னால எப்படி கல்யாணத்துக்கு போகாம தடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லடி, நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். இதுக்கு ஒரே வழி, இந்த பிரவுன்மணி இந்த கல்யாணத்துக்கு வராம இருக்கணும். அதுக்கு நமக்கு உதவுறது யாருன்னு பார்த்தா இந்த சிட்டி தான். சிட்டி கிட்ட போய் சொல்லி அவரை கொஞ்ச நேரம் அந்த ஒரு நாள் மட்டும் வராம பார்த்துக்க சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொன்னப்போ ஏற்கனவே அந்த வை நம்ம இது பண்ண சொன்னதுக்கு அவர் என்ன பண்ணாரு? கூட்டிட்டு வந்து அடிச்சு தேவையில்லாம இப்ப வந்து ஹாஸ்பிடல்ல மெடிக்கல் மெடிசின் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப அதே நிலைமைதான் இவருக்கு வரணுமா? இவரு பாவண்டி, அவரை விட இவரு ரொம்ப வயசானவரு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, கூட்டிட்டு வந்து நம்ம ரூம்ல மட்டும்தான் அடைக்க சொல்லுவோம். மற்றபடி எதுவும் படம் வேண்டாம்னு தெளிவா சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீ வரையா இல்லையா நான் போற சிட்டியை பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, நான் வரேன். அதுக்காக ஏன் கோச்சிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவும் கிளம்பி அங்க போறாங்க. அங்க போறப்போ சிட்டி கிட்ட இந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. சிட்டி சொல்றாங்க, ஏங்க, ஒரு சின்ன விஷயம் தானே, அவர் சொன்னா கேட்க மாட்டாரா அப்படின்னு கேக்குறாங்க. அதான் எனக்கும் தெரியல. அவர் சொன்னா கேட்க மாட்டாரு. ஏன்னா அவரு சொந்த தங்கச்சியோட பையன் அப்படிங்கிறதுனால கல்யாணத்துக்கு வருவோம்னு தான் சொல்றாரு. கொஞ்சம் அவரை மட்டும் கூட்டிட்டு வந்து மிரட்டவும் வேண்டாம், அடிக்கலாம் வேண்டாம். நேரத்துக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்துருங்க. வயசானவர் வேற, நீங்க ரூம்ல மட்டும் போட்டு பூட்டி வச்சா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல போய் பிரவுன்மணியையும் கூட்டிட்டு வராங்க. யாருப்பா நீங்க? என்னப்பா வந்து என்னை கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்லங்க, உங்களை எங்க முதலாளி பார்க்கணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி கிட்ட கூட்டிட்டு வந்து காமிக்கிறாங்க.
சிட்டி பாத்தீங்கன்னா நீ யாரு? என்னனே தெரியாது. நான் எதுக்குப்பா இங்க வரணும்? நான் கிளம்புறேன்பா.